வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல 79வது நாள் கிளாஸ் பார்க்க போறோம். நாளையோட இந்த 80வது நாள் கிளாஸோட இந்த 80 டேஸ் அந்த பேசிக் கிராமர் லெவல் கிளாஸ் முடிய போகுது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஓவர்வியூவா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாம், சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ் எப்படின்னா, இந்த லாஸ்ட் 78வது நாள் கிளாஸோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது டென்சஸ் ஒரு முக்கியமான டென்சஸ் என்ன, அது எப்படி சென்டென்ஸ்ல நம்ம இங்கிலீஷ் கிராமர் பேஸ் பண்ணி எழுதும் போதோ படிக்கும் போதோ பேசும்பொழுதோ எப்படி நமக்கு யூஸ் ஆகுது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இன்னைக்கும் அந்த 78th கிளாஸோட கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். இப்போ இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஹேவ் யூ பீன் டு லண்டன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இங்க ஹேவ் யூ பீன் டு லண்டன் அப்படின்னு உங்களை யாராச்சும் கேட்குறாங்க. ஏன் இது கேள்வியா வருது? ஹேவ் யூ பீன் டு லண்டன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை கேட்குறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு சென்டென்ஸ்ல பீன் வந்திருக்கு, அப்போ ஹேவும் வந்திருக்கு. ஹேவ் முன்னாடி உள்ள மூணாவது இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா ஆமாவா இல்லையா? இந்த எஸ்ஆர்ஓ டைப் கொஸ்டின், இது எஸ்ஆர்ஓ டைப் கொஸ்டின், சரிங்களா? எஸ்ஆர்ஓ டைப் கொஸ்டின். இதுல சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஆர்ஓ கேள்விகளை கேட்கக்கூடிய ஆமி, இஸ், ஆறு, வாசு, வேறு, ஹாவ், ஹேஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது கேள்வி ஆமாவா இல்லையான்னு தான் அமையும், சரிங்களா? ஓகே, அப்போ கேள்வி என்னது? ஹாவ் யூ பீன் டு லண்டன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பீன் அப்படின்னா இது பி, பீன், பீன் அப்படின்னு வரும். பியோட பாஸ்ட் டென்ஸ் பீனு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பீனு. பாஸ்ட் டென்ஸ்னா என்ன? கடந்த காலத்தில் நடந்து செயலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா ஒரு எச்ச வினை, அதாவது இன்கம்ப்ளீஷன் ஆகாத ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு வார்த்தை தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா அமையும் நான் சொல்லியிருக்கேன். அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவோம்? பர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணும்போது அப்போ பி அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ்ல பீன் அப்படின்னும், கடந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல பீன் அப்படின்ற ஒரு வார்த்தையாகும். பீன் பி பாஸ்ட் டென்ஸ்ல பீன் ஆகவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் பீன் ஆகவும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா மாறுது, சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க. அப்போ இந்த கேள்வி ஹாவ் யூ பீன் டு லண்டன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பீன் வந்துருச்சு. இதை நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கணும், ஏன்னா இது கொஸ்டின் ஏரியாது. ஹாவ் யூ பீன் டு லண்டன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? பீன் வந்துச்சுன்னா அதுக்குரிய வார்த்தை, அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பி அப்படின்னா இரு, பி அப்படின்னா இரு, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் பீன் அப்படின்னு. அதாவது இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, நீ லண்டன் போய் இருந்திருக்கியா, நீ லண்டன் போயிருந்திருக்கியா, அங்க லண்டன் போயிருக்கியா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான் பீன். அது சொல்லக்கூடிய வார்த்தை தான் பீன். நீனே லண்டன் போயிருக்கியா, நீ லண்டன் போயிருக்கியா, ஹேவ் யூ எவர் பீன் டு, ஹேவ் யூ பீன் டு லண்டன் அப்படின்னு கேட்டா நீ லண்டன் போயிருக்கியா. நம்ம உங்க ஃப்ரெண்டு கேட்பாங்கல்ல, சம்மர் லீவ் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல, டே நீ ஜப்பான் போயிருக்கியா, நாங்கெல்லாம் இப்போ ஜப்பான் போயிட்டு வந்தோம். நீ யூஎஸ் போயிருக்கியா, நாங்கெல்லாம் யூஎஸ் போயிட்டு வந்தோம். நீ பிரான்ஸ் போயிருக்கியா, நாங்கெல்லாம் இப்போ பிரான்ஸ் போயிட்டு வந்தோம் தெரியுமா. சரி, நீ எப்பயாச்சும் லண்டன் போயிருக்கியா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதை எப்பயாச்சும் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுருங்க. நார்மலா கேட்கும்போது அதை நம்ம பிரீஃபா பார்க்கலாம், சரிங்களா? அடுத்தடுத்த லெவல்ல. அப்போ நீ எப்பயாச்சும், நீ லண்டன் போயிருக்கியா, நீ ஜப்பான் போயிருக்கியா, நீ பிரான்ஸ் போயிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது ஹாவ் யூ எவர் பீன் டு லண்டன் போட்டிங்கன்னா நீ லண்டன் போயிருக்கியா. ஹாவ் யூ எவர் பீன் டு ஜப்பான் கேட்டிங்கன்னா நீங்க ஜப்பான் போயிருக்கியா. ஹாவ் யூ எவர் பீன் டு யூஎஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ யூஎஸ் போயிருக்கியா. ஹாவ் யூ எவர் பீன் டு ஆஸ்திரேலியா அப்படின்னு கேட்டா நீ ஆஸ்திரேலியா போயிருக்கியா அப்படின்னு அர்த்தம். போய் அங்க இருந்திருக்கியா அப்படின்னு வரும். ப்ராப்பரா போய் பண்ணணும். அங்க இருந்து இருக்கிறாயா, நீ லண்டன் போய் இருந்திருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம். இருந்து இருக்கிறாய், அதாவது கடந்த காலத்துல நீ போய் ஒரு இடத்துல போயிட்டு அங்க இருந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இந்த பீன் வச்சுதான் நம்ம கேட்போம், வித் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தி, சரிங்களா? இன் யுவர் லைஃப்னு போட்டிருக்கேன். நம்ம நிறைய பேர் கேட்பாங்கல்ல பேச்சு வழக்கு, டே உன் வாழ்க்கையில நீ எப்பயாவது நீ லண்டன் போயிருக்கியாடா, உன் வாழ்க்கையில நீ எப்பயாவது ஃபாரின் போயிருக்கியா, ஹேவ் யூ எவர் பீன் டு ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஹேவ் யூ எவர் பீன் டு ஃபாரின் கண்ட்ரிஸ்னா நீ வெளிநாட்டுக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. உன் வாழ்க்கையில நீ வெளிநாட்டுக்கு போயிருக்கியா, ஹேவ் யூ எவர் பீன் டு ஃபாரின் கண்ட்ரிஸ் இன் யுவர் லைஃப், நீ உன்னோட வாழ்க்கையில வெளிநாட்டுக்கு போயிருக்கியாடா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அப்படிலாம் கேட்கும்போது அப்போ பீன் அப்படின்றது ஹேவ் யூ பீன் அப்படின்னு நீ போய் அங்க இருந்திருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம். இருந்திருக்கிறாயா, நீ லண்டன் போயிருந்திருக்கியா, நீ ஜப்பான் போய் இருந்து இருக்கிறாயா. அப்ப இரு அப்படின்ற பொருள்லே தான் வரும் பீன். இதை ஏன் நான் இவ்வளவு சொல்றேன்னா அடுத்தது ஒண்ணு வரும் பாருங்க.
அப்ப கேள்வி இது. ஹேவ் யூ எவர் பீன் டு லண்டன் அப்படின்னா கேட்கும் போதெல்லாம் கேள்வி லண்டன் போயிருக்கியா, ஜப்பான் போயிருக்கியா, பிரான்ஸ் போயிருக்கியா, ஆஸ்திரேலியா போயிருக்கியான்னா ஹேவ் யூ எவர் பீன் டு லண்டன், ஹேவ் யூ எவர் பீன் டு ஆஸ்திரேலியா, ஹேவ் யூ எவர் பீன் டு பிரான்ஸ், ஹேவ் யூ எவர் பீன் டு யூஎஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்ப பீன் அப்படின்றதுக்கான அர்த்தம் புரியுதா? இங்க பாருங்க. ஐ ஹவ் பீன் டு அப்ப கேள்வி பதிலா சொல்லும்போது நான் ஜப்பான் போயிருக்கேன். எஸ் ஐ ஹவ் பீன் டு ஐ ஹவ் பீன் வச்சு தாங்க சொல்றேன். நான் ஞாபகப்படுத்திங்க. பீன் டு ஜப்பான், ஐ ஹவ் பீன் டு ஆஸ்திரேலியா, ஐ ஹவ் பீன் டு லண்டன், ஐ ஹவ் பீன் டு யூஎஸ் அப்படின்லாம் சொல்லும்போது, ஐ ஹவ் பீன் டு உக்ரைன் அப்படின்லாம் சொல்லும்போது, நான் உக்ரைன் போயிருக்கேன், நான் ஜப்பான் போயிருக்கேன், நான் ஆஸ்திரேலியா போயிருக்கேன், நான் யூஎஸ் போயிருக்கேன், நான் பிரான்ஸ் போயிருக்கேன்னு சொல்லும்போது, ஐ ஹவ் பீன் டு பிரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பீனுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வரும்போது இருந்து இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இருந்து இருக்கிறேன். அந்த முதல்ல இருந்து இருக்கிறேன். 2 வெர்பு பக்கத்துல வருது பாருங்க. இருந்து ஒரு வெர்பு, இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வெர்பு. 2மே செயல் தான். இருந்து இருக்கிறேன். முதல் வெர்பு கம்ப்ளீட் ஆகாம இருக்கு, 2வது வெர்பு கம்ப்ளீட் ஆகியிருக்கு. அப்போ இந்த மாதிரி பேட்டர்ல தான் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ நீங்க இதை அப்படியே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்களேன். இது அப்படியே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஆன்சர் பேட்டர்னே பாருங்க. நீங்க கேட்டிருக்காங்களா கேள்வி, நீ எப்பயாச்சும் லண்டன் போய் ஜப்பான் போயிருக்காங்க. இங்க பாருங்க, இது ஃபுல்லா ஒரு ஆன்சர். இது ஃபுல்லா ஒரு ஆன்சரு. ஐ ஹவ் பீன் டு ஜப்பான். நானு ஜப்பான் போயிருக்கேன். இதுதான் முன்னாடி சொன்னேன்னா ஐ ஹவ் பீன் டு ஜப்பானா நான் ஜப்பான் போயிருக்கேன். இங்க பாருங்க. பட் ஐ ஹாவன்ட் பீன் டு பிரான்ஸ். நானு ஜப்பான் போய் இருந்திருக்கேன். ஜப்பானுக்கு போய் அங்க இருந்திருக்கேன். நான் ஜப்பான் போய் இருந்திருக்கேன். ஆனா நான் பிரான்ஸ் போனதில்லை. ஜப்பான் போயிருக்கேன் ஆனா பிரான்ஸ் போனதில்லை. நான் ஜப்பான் போயிருக்கேன் ஆனா பிரான்ஸ் போனதில்லை அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவன்ட் பீன் டு பிரான்ஸ். இல்ல ஹாவ் நாட் பீன் டு பிரான்ஸ் அப்படின்னா நான் பிரான்ஸுக்கு போனது இல்லை அப்படின்னு வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஐ ஹாவ் பீன் டுனா நான் அங்க போய் இருந்திருக்கேன் கடந்த காலத்துல, இன் மை பாஸ்ட் லைஃப்ல. ஹாவ் நாட் பீன்னா இல்ல, இருந்ததில்லை அப்படின்னு. ஹாவ் பீன் அப்படின்னா இருந்திருக்கிறேன். ஹாவ் நாட் பீன்னா இருந்தது இல்லை. எங்க போய் இல்லை, எந்த ஊருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஊர் பின்னாடி வரும். சரிங்களா? அப்ப இது புரியுதா உங்களுக்கு? ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. he has gone to ஜப்பான். முதல் சென்டென்ஸ் he has gone to ஜப்பான். ரெண்டாவது வந்து he has been to உக்ரைன். அப்போ முதல் சென்டென்ஸ்க்கு ரெண்டாவது சென்டென்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, கான் வந்திருக்கு. கோ அப்படின்ற வார்த்தையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் கான். கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கோ வென்ட் கான். கோ வென்ட் கான். புரியுதுங்களா? அப்ப இந்த கான் தான் இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்திருக்கு. இந்த கான் தான் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்திருக்கு. கோ தான் கான்னு மாறி இருக்கு. கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் கான். சரிங்களா? அப்போ ஹி ஹாஸ் கான் டு ஜப்பான் அப்படின்னா அவன் எங்கப்பா ரொம்ப நேரமா ஆளே காணோம், அவன் எங்கடா சம்மர் லீவ்ல உங்க ஆளே காணோம் அப்படின்னா எங்க அவன் ஜப்பான் போயிருக்காங்க. ஜப்பானு போய் அங்க இருக்கிறான். போனவன் அங்க ஜப்பான்ல இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஜப்பான் அப்படின்ற ஊர்ல இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். he has gone to ஜப்பான் அப்படின்னா அவன் ஜப்பான் போயிருக்கிறான். அப்போ he has been to உக்ரைன். ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க, he has been to உக்ரைன் அப்படின்னா அவன் எப்பயாச்சும் உக்ரைன் போயிருக்கானடா. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல அங்க ரொம்ப சண்டை நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும், அவனை கொஞ்சம் அந்த பக்கம் அனுப்பி விடலாமே தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவன் எப்பயாச்சும் உக்ரைன் போயிருக்கானாடா அப்படின்னு கேட்கும்போது போய் இருந்திருக்கானா அப்படின்னு, அங்க உக்ரைன்ல இருந்திருக்கானா, உக்ரைன்ல போய் இருந்திருக்கானா அப்படின்னு அர்த்தம். இது வந்து அவன் போயிருக்கானா அப்படின்னு வரும். இருந்து இருக்கு கரெக்டா சொல்லணும்னா பீன் வரும்போது இருந்து இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறானா அப்படின்னு வரும். அவன் கோ வரும்போது போய் இருக்கிறானா. பீன் வரும்போது இருந்து இருக்கிறானா, கோ வரும்போது போய் இருக்கிறானா அப்படின்னு வந்துடும். கோன்னா போதல் தானே, போ அப்படின்ற வார்த்தை குறிக்கும். கோன்னா போதானே அதோட ரூட் இருப்பு, அதோட அர்த்தம். சரிங்களா? அப்போ ஹி ஹாஸ் கான் டு ஜப்பான்னா ஹி ஹாஸ் கோ வென்ட் டு கான். அப்போ கோட பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஹி ஹாஸ் கான் டு ஜப்பான்னா அவன் ஜப்பானு போய் இருக்கிறான். அங்க ஜப்பானுக்கு போனவன் இன்னும் அங்கதான் இருக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு போனா அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். இது இன்னும் ஒண்ணு, ஹி ஹாஸ் பீன் டு உக்ரைன் அப்படின்னா அவன் உக்ரைன் போயிருக்காங்க. அவனுக்கு உக்ரைன் பத்தி நல்லாவே தெரியும். அவன் உக்ரைன்ல போய்
இருந்து இருக்கிறான். உக்ரைன்ல இருந்திருக்கிறான். நான் உக்ரைன்ல போய் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. உக்ரைன் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படிதான். அப்ப பீனு. அப்ப இருந்திருக்கிறேன்னு சொன்னா பீனு, போய் இருக்கிறேன்னு சொன்னா கான். இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். மறந்துடாதீங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது பாருங்களேன். டூ யூ நோ ஷாஷா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு கேள்வி. உனக்கு ஷாஷா தெரியுமா? நல்லாவே தெரியும். நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அடுத்த கேள்வி, ஹவு லாங் ஹேவ் யூ நோன் ஹர்? அவளை உனக்கு தெரியுமா? ஷாஷா உனக்கு தெரியுமா? உனக்கு எவ்வளவு காலமா அவளை தெரியும்? உனக்கு எத்தனை நாட்கள் அவளை தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, ஹவு லாங். இந்த ஹவு லாங் அப்படின்ற வார்த்தை எவ்வளவு காலம் அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எவ்வளவு காலம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த ஹவு லாங். சரிங்களா? ஹவு லாங் ஹேவ் யூ நோன் ஹர் அப்படின்னா, அவளை உனக்கு எவ்வளவு காலமா தெரியும்? அவளை உனக்கு எவ்வளவு காலமாக தெரியும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இதுல ஹவு லாங் அப்படின்னா, அப்ப ஹவு லாங்னா எவ்வளவு காலம்? ஹவு ஃபார்னா எவ்வளவு நேரம்? ஹவு லாங்னா எவ்வளவு காலம்? ஹவு ஃபார்னா எவ்வளவு நேரம் அப்படின்னு அர்த்தம். ஹவு லாங்னா எவ்வளவு காலம். நீங்க உடனே லாங்னு இருக்கு, எவ்வளவு தூரம் போட்டக்கூடாது. ஹவு லாங்னா எவ்வளவு காலம். ஹவு ஃபார் அப்படின்னா தான் தூரம், எவ்வளவு தொலைவு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஃபார். ஹவு ஃபார் இட் இஸ் அவே ஃப்ரம் ஹியர்னா, அது இங்கேருந்து எவ்வளவு தூரத்துலடா இருக்கு? ஹவு ஃபார் இட் இஸ் அவே ஃப்ரம் ஹியர். இல்லைன்னா ஹவு ஃபார் இஸ் இட் அவே ஃப்ரம் ஹியர். அது இங்கேருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு கேட்போம்ல, அதுதான். இப்போ உங்களுக்கு நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஹவுலாங்ன்றது எவ்வளவு காலம். சரிங்களா? ஹவுலாங்ன்றது எவ்வளவு காலம். ஸோ ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்னைக்கு கிளாஸ்ல இந்த முக்கியமான ஒரு ஃபைனல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு லாஸ்ட் கிளாஸ் இன்னும் பிரீஃபா நம்ம இந்த டென்ஸ் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இந்த ரிமைனிங் பார்ட்லாம் மாடல்ஸ், பேசிவஸ் ஆக்டிவஸ் பத்திலாம் நாளைக்கு ஃபுல்லா பார்த்தலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். Tomorrow is the last class for our academy's 80 days spoken English class, basic class. ஸோ நீங்க எல்லாருமே நாளைக்கு கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா கவனிங்க. ஓகேங்களா? பை, டேக் கேர். வி வில் மீட் டுமாரோ.